கண்ணியமானவர்களே, பெண்கள் முஹர்ரம் மாதத்துல தங்களுடைய சமையலறையில இந்த வார்த்தையை 500 தடவை சொன்னால் போதும், பணம் இந்த வருடம் முழுவதும் தாறுமாறாக வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான, இன்னும் நிறைய பணக்காரர்கள் ரகசியமாக காலம் காலமாக செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமல் ஒன்று தான் இந்த ஒரு காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய இந்த ஒரு அமல் ரொம்பவும் ஸ்பெஷலான அமல். இந்த வார்த்தையை, இந்த ஒரு அமலை சும்மா சர்வசாதாரணமாக நம்ம சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் முஹர்ரம் மாதம் முழுவதும் பணத்தில் அதிகமான பரக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய, பணம் நினைத்ததை விட அதிகமாக நம்முடைய வீடு தேடி வரக்கூடிய, இன்னும் செல்வத்திலே அல்லாஹ் நம்மை புரள வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான திக்ர் தான். இந்த ஒரு அமலை யார் செய்யணும் அப்படின்னா, பெண்கள் மட்டும்தான் செய்யணும். கேர்ள் மட்டும்தான் இந்த ஒரு அமலை செய்ய முடியும். அதுவும் எந்த நேரத்தில் செய்யணும், இன்னும் எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்பதற்கு முன்னாடி, யாருடைய செல்வத்தில் அல்லாஹ் அதிகமான பரக்கத்தை பெற்றுத்தர வேண்டும், இன்னும் இந்த முஹர்ரம் மாதம் முழுவதும் ரிஸ்கில் அல்லாஹ் அபிவிருத்தியை வழங்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அவர்கள் அனைவருமே நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஆமீன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க இந்த ஒரு அமலானது எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஒரு அமலை யார் செய்ய வேண்டும் அப்படின்னா, கேர்ள் மட்டும்தான் செய்யணும். பெண்கள் மட்டும்தான் செய்ய வேண்டும். அதுவும் எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னா, முஹர்ரம் மாதம் முழுவதும் எப்போது வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். ஆனால் முஹர்ரம் மாதம் முடிவதற்குள்ளே இந்த ஒரு அமலை செஞ்சிடணும். இப்படி செய்வதனால இந்த வருடம் முழுவதும் அல்லாஹ் தஆலா செல்வத்தில் அதிகமான பரக்கத்தை தர்றான். இன்னும் பணத்தை நாம் நினைத்ததை விட அதிகமாக நம்மினுடைய வீட்டிற்கு அல்லாஹ் அனுப்புகிறான். இன்னும் எந்த அளவிற்குன்னு சொன்னால், நம்ம பணத்தை செலவு பண்ண பணம் நம்மிடமிருந்து குறையவே குறையாது. குறையாத அளவிற்கு அல்லாஹ் தஆலா செல்வத்தை வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான அமல் தான். இந்த ஒரு அமலை செய்வதற்கு நம்மினுடைய வீடு முதல்ல சுத்தமாக இருக்கணும். எங்கேயுமே டஸ்ட் இருக்கக்கூடாது. எங்கேயுமே இந்த ஒட்டடையோ, இன்னும் வீட்டில் எங்கேயுமே தூசி, இன்னும் அழுக்கு, இது போன்ற எதுவுமே இல்லாமல் வீடு முழுவதும் க்ளீன் பண்ணிடணும். வீடை சுத்தமாக, வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே வெளியில் எடுத்து வச்சுட்டு வீடை முதல்ல கழுவி வைத்து விட வேண்டும். கழுவி வச்ச பின்பு இந்த ஒரு அமலை எந்த இடத்துல செய்ய வேண்டும் அப்படின்னா, பெண்கள் செய்ய வேண்டும். அதுவும் சமையல் அறையில் செய்ய வேண்டும். இன்னும் உடல் சுத்தத்தோடு, இன்னும் உடை சுத்தத்தோடு இந்த ஒரு அமலை சமையல் அறையில் தான் செய்யணும். இன்னும் சமையல் அறையில் இந்த ஒரு அமலை செய்வதற்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, சமையல் அறைக்கு நம்ம போய்க்கணும். சமையல் அறைக்கு போயிட்டு நம்மிடம் இருக்கக்கூடிய தஸ்பீஹோ, இன்னும் அல்லது நம்மிடம் இருக்கக்கூடிய நம்ம திக்ரு செய்வதற்கென்று வச்சிருப்போம்ல வாட்ச், திக்ரு வாட்ச், இது போன்ற ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துக்கொண்டு சமையல் அறையில் போயிட்டு ஒரு முசல்லாவை விரித்து 2 ரகாயத் ஹாஜாத் நஃபில் தொழுக வேண்டும். ஹாஜாத் நஃபில் தொழுது முடித்த பிறகு நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு திக்ரை 500 முறை ஓத வேண்டும். நாம் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை 500 முறை, மொத்தம் 3 வார்த்தைகள் சொல்லுவேன். அந்த 3 வார்த்தைகளையும் 500 வீதம் 1500 முறை ஓத வேண்டும். அப்படி ஓதி முடிச்சுட்டு நம்ம பக்கத்தில் வைத்திருக்கக்கூடிய தண்ணீரில் ஊதிட்டு அந்த தண்ணீரை குடிக்க வேண்டும். இன்னும் அந்த தண்ணீரை எடுத்து அந்த சமையலறை முழுவதும் நம்ம தெளிக்க வேண்டும். சமையலறை முழுவதும் சும்மா கையில் எடுத்து அப்படியே தொளிக்க வேண்டும். இப்படி செய்வதின் காரணமாக அல்லாஹ் தஆலா இந்த வருடம் முழுவதும் நம்மினுடைய செல்வத்தில் அதிகமான பரக்கத்தை தர்றான். இன்னும் ஏன் இந்த ஒரு அமலை சமையலறையில் செய்ய வேண்டும் அப்படின்னா, அல்லாஹ் தஆலா ரிஸ்கை வழங்குவதற்காக வாசலை வைத்திருக்கக்கூடிய இடமே சமையலறை தான். இப்போ மலக்குமார்கள் நம்மளுடைய வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா, முதல்ல மலக்குமார்கள் சமையலறைக்குள்ளே தான் வருவாங்களாம். அந்த சமையலறையை பார்ப்பாங்க. சமையலறை சுத்தமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டிற்கு செல்வத்தையும் ரிஸ்கையும் வாரி வழங்கிட்டு போவாங்க. ஆனால் சமையலறை ரொம்பவும் டஸ்ட் படிந்தவாறு, எந்த விதமான சமையலறையில் அமலும் இல்லாமல், எந்த விதமான சுத்தமும் இல்லாமல் அப்படியே குப்பையாக இருந்துச்சு அப்படின்னா மலக்குமார்கள் அப்படியே போயிடுறாங்களாம். அதனால தான் இந்த ஒரு அமலை சமையலறையில் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 3 வார்த்தைகள் என்ன அப்படின்னா, யா ரஹீம் அப்படிங்கிற வார்த்தையை 500 தடவை ஓதுங்க. பிறகு யா ரஸாக் அப்படிங்கிற வார்த்தையை 500 தடவை ஓதுங்க. பிறகு யா கனியு, யா முகனி அப்படிங்கிற வார்த்தையை ஒரு 500 தடவை. மொத்தம் இந்த 3 வார்த்தைகளையுமே 500 வீதம் 1500 முறை ஓதிட்டு
நாம் சொன்ன செயல்கள் எல்லாத்தையுமே செஞ்சுட்டு பிறகு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் அந்த சமையலறையிலே உட்கார்ந்து அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க வேண்டும். என்ன துஆ கேட்க வேண்டும் அப்படின்னா, யா அல்லாஹ் இந்த வருடம் முழுவதும் எங்களினுடைய செல்வத்தில் அதிகமான பரக்கத்தை தரணும், எங்களினுடைய ரிசுக்கில் விசால தன்மையை தரணும், எங்களுக்காக ரிசுக்கினுடைய அனைத்து வாசல்களையும் திறந்து வைக்கணும். நாங்கள் எவ்வளவு செலவு செய்தாலும் அந்த செலவிற்கான பொறுப்பை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும், அந்த செலவினத்திற்கு பணம் நீ தான் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் உங்களினுடைய பொருளாதாரம் குறித்து நீங்கள் துஆ செய்யுங்க. இப்படி செஞ்சீங்க அப்படின்னா போதும், அல்லாஹ் தாலா அடுத்த முஹர்ரம் வரும் வரை உங்களினுடைய செல்வத்தில் அதிகமான பரக்கத்தை தருவான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, போன வருடம் ஒரு மனிதன் செய்த ஒரு அமல், ஒரு பெண்மணி செய்த அமல், அந்த ஒரு பெண்மணி இந்த ஒரு அமலை செஞ்சாங்க. இந்த ஒரு அமலை செய்ததன் காரணமாக இந்த வருடம் முழுவதும் அல்லாஹ் தாலா அவர்களினுடைய செல்வத்தில் பரக்கத்தை கொடுத்துருக்கான். அந்த பெண்மணியினுடைய வாழ்க்கையை எப்படி இருந்திருக்குது அப்படின்னா, ஏழ்மையிலும் வறுமையிலும் வாழ்ந்திருக்காங்க. சொந்தமாக வீடு இல்லாமல், இன்னும் சொந்தமாக எந்த விதமான தொழிலும் இல்லாமல், சொந்தமாக எந்த விதமான சம்பாத்தியம் இல்லாமல் ரொம்பவும் சிரமப்பட்டிருக்காங்க அந்த ஒரு பெண்மணி. பிறகு இந்த ஒரு அமலை தெரிஞ்சு கொண்டு அந்த அமலை செஞ்சுருக்காங்க. அந்த ஒரு வருடம் ஏதோ சும்மா செய்வோம், என்னென்னமோ செய்கிறோம் நம்ம பொருளாதாரத்திற்காக வேண்டி, இந்த ஒரே ஒரு அமலை செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி செஞ்சுருக்காங்க. அல்லாஹ் தாலா அந்த பெண்மணியினுடைய வாழ்க்கையை ஒரு வருடத்தில் மாற்றிட்டான். சொந்தமாக வீடு அமைச்சு கொடுத்துட்டான், சொந்தமாக தொழில் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டான். இன்னும் அவர்களுக்கு எந்த அளவிற்குன்னு சொன்னால், இன்றைக்கு ஒரு காலகட்டத்தில் அவர்களினுடைய 100 ரூபா 1000 ரூபா அப்படின்னா ஒரு மிகப்பெரிய காசு. ஆனால் இன்றைக்கு அவர்களிடம் 1,00,000 ரூபாவே அதை ஒரு பெரிய காசாக அவங்க பொருட்படுத்தலை. அவர்களினுடைய 10 நாள் செலவு 1,00,000 ரூபா. அந்த அளவிற்கு அவர்களினுடைய வாழ்க்கையினுடைய தரத்தை அல்லாஹ் உயர்த்திட்டான். கண்ணியமானவர்களே, நீங்கள் ஏழ்மையிலும் சிரமத்திலும் இன்னும் வறுமையிலும் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு அமலை விட்டுறாதீங்க. இன்றைக்கு அல்லது இந்த மாதம் முடிவதற்குள்ளே இந்த ஒரு அமலை கட்டாயம் செய்யுங்க. அதுவும் பெண்கள் செய்யுங்க. கண்டிப்பாக இந்த ஒரு அமலை யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவர்களினுடைய செல்வத்தில், அவர்களினுடைய பொருளாதாரத்தில், இன்னும் அவர்களினுடைய ரிசுக்கில் அல்லாஹ் தாலா அதிகமான பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் பொழிய செய்வானாக. ஆமீன் என்று துஆ செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன். இந்த ஒரு காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துஆ செய்யுங்க. இன்னும் இந்த ஒரு இது போன்ற வஜீஃபாக்களை தெரிந்து கொள்ள நபி அவர்கள் கூறிய கடன் தீர்வு, பொருளாதாரத்தில் பரக்கத்து ஏற்படுவதற்கு, இன்னும் ரிசுக்கில் விசாலத்தன்மை ஏற்படுவதற்கு, இப்படி நபி அவங்க சொன்ன பல ஆதாரபூர்வமான உண்மையான திக்ருகளை நம்ம மொத்தமாக ஒரு கிதாபில் எழுதி வைத்திருக்கிறோம். அற்புத வஜீஃபாக்கள் அப்படிங்கிற ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தினுடைய விலை ரொம்பவும் கம்மி தான். இன்ஷா அல்லாஹ் அந்த புக்கு வேண்டும் அப்படின்னா நம்ம மேலே ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, அல்லது அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி அந்த புத்தகத்தை நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக இந்த ஒரு கிதாபை வாங்கி கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த ஒரு கிதாபில் என்னென்ன தினத்திற்கு என்னென்ன அமல்களை செய்ய வேண்டும், இப்போ முஹர்ரம்க்கு என்ன செய்யணும், ஆஷுராக்கு என்ன செய்யணும், அரஃபாக்கு என்ன செய்யணும், இப்படிங்கிற எல்லா டீட்டெயில்டாக எல்லா வஜீஃபாக்களும் இருக்குது. இந்த ஒரு கிதாபை தங்களுடைய வீடுகளில் வைக்கிறதே ஒரு மிகப்பெரிய பரக்கத்து தான். கண்ணியமானவர்களே, இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு கிதாப் அனைவரும் வாங்கி பயன்பெறுங்கள். கண்ணியமானவர்களே, இந்த ஒரு காணொளி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.